இன்றைக்கி நான் எந்த அளவுக்கு ஓவர் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா 3 வீடியோஸ் அட் அ டைம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என் கண்ணை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். 3rd வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் பார்ட்டு சொன்னால் அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் பிளான் பண்ணதே 3 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடணுன்றது தான் என்னோடய கோல். அந்த லாஸ்ட் பார்ட்டில் அந்த ஒரு அந்த லைனை என்னால் முழுசாக சொல்ல முடியல, பாதியிலே நிற்கிது. ஐ டோன்ட் நோ வை. அதை நான் திருப்பி சொல்கிறேன். அந்த சென்டென்ஸ் என்னால் ஃபினிஷ் பண்ணவே முடியல. பாதியிலே நிற்கிது, அடுத்த வேர்டு வரமாட்டேங்குது. என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், மூச்சு விட்டு பார்க்குறேன், டீப் பிரெத் எடுத்து பார்க்குறேன், டைவர்ட் பண்ணி பார்க்குறேன், தண்ணி குடிச்சு பார்க்குறேன், என்னால் முடியல. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணுறேன், என்னோடய மைண்ட், என்னோடய பிரெயின், என்னோடய பாடி அப்படியே ஸ்க்ரீம் பண்ணுது, நிறுத்து, இதுதான் உன் லிமிட்டு, நிறுத்திக்க, இதுக்கு மேலே போகாத அப்படின்னு. லேசாக அப்போ தான் தலைவலிக்க ஆரம்பிக்குது. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சேனலில் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் இதை சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்றதுக்காக நான் இதை சொல்லலை, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு நோ வேர் யூ நீட் டு புட் த ஹாட் ஸ்டாப். ஐ நோ, எனக்கு நிறைய பேர் தெரியும், பர்சனலாக நிறைய பேர் தெரியும், இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் வேணாம், ஹார்ட் ஸ்டாப்பை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இன்டர்நெட்டில், இன்ஸ்டாகிராமில் மோட்டிவேஷன் வீடியோ போடுறேன்ற பேரில் அசல் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்பாதீங்க. இப்போ எனக்கு எதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது. அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்கா, ஒய்ஃப் இருக்காங்க, என்னோடய குழந்தை இருக்கா. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு நிமிஷம் அந்த சென்டென்ஸை நான் 40வது தடவை சொல்லும் போது, ஐ டோன்ட் நோ இஃப் இட் வாஸ் 40th டைம் ஆர் 45th டைம், அந்த லாஸ்ட் டைம் சொல்லும் போது ஒரு நிமிஷம் எல்லோரும் ஃப்ளாஷ் ஆகிறாங்க. அந்த அளவுக்கு நான் இன்றைக்கி என் பாடியை புஷ் பண்ணிட்டேன். ஐ டோன்ட் want to push myself this hard anymore.